ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜென்ரலான விஷயம் தான். யூடியூப் நியூவாக ஓப்பன் பண்ணவங்க, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் ரெடி பண்ணும்போது சில விஷயத்த அவங்க வந்து அதை பிளட் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதேமாதிரி யூடியூப் ஷார்ட்ஸில் ரெடி பண்ணுறவங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் ஆகுது, அந்த சாங்கை வந்து எடுத்து வேறு சாங் எப்படி எங்களுக்கு போடுறது தெரியல, அந்த மாதிரி இந்த யூடியூபர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்காக இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காப்பிரைட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான். அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மி டியூரேஷன் தான். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அந்த ஆப்பு பேர். அந்த இன்ஷாட் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண பிறகு இந்த வீடியோ ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். நியூ அப்படின்றத டச் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ்ன்ற செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு வீடியோவை நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணுறோம். வீடியோ செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோ வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ இந்த இடத்த மட்டும் நான் உங்களுக்கு எப்படி பிளர் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். கீழே வந்து எப்படி வேணாலும் அதை பிளர் பண்ணுறது காட்டும். ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்குது இல்லையா, அதை அப்படியே இந்த இடத்துல இப்படி போய் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த இடம் பிளர் ஆயிடுச்சா, அதில் நீங்கள் ட்ரையாங்கிள், டாட்டு எப்படி வேணாலும் பிளர் பண்ணுறது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அந்த ஷேப்பில் இது இருக்கும். ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள்னா சர்க்கிள். இப்போ நீங்கள் சர்க்கிள் பண்ணி இப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, இது இப்படி நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா அது சர்க்கிள் ஷேப்லேயே இருக்கும், தெரியுதா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப் நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பண்ணணும் அப்படின்னா இப்படி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிக் சிம்பிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பிளர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அது பிளர்ட் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதோ டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராமல் இருக்குது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த மியூசிக் இருக்கா, டன் கொடுத்தோடனே அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆகுமா? ப்ராசஸ் ஆன பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க, அது போயிடும். தென் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டேக் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க, அப்லோட் கொடுத்துருவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மியூசிக்லேயே நீங்கள் இப்போ இந்த உங்களோட ஷார்ட்ஸில் ஒரு மியூசிக் இருக்குன்னா அந்த மியூசிக்கோடு போயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் ஆகும். அந்த மியூசிக் எடுத்துகிட்டு நீங்கள் அதே மியூசிக் கூட போடலாம், இல்லை வேறு மியூசிக்கும் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸுன்றது வராது. கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மியூசிக்கை அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராது. உங்களுக்கு அந்த சாங் பிடிச்சிருந்து நீங்களே சர்ச் பண்ணி அந்த சாங் எடுத்து அந்த பிஜிஎம்மை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து அந்த பிளர் பண்ணுறது அண்ட் இன்னொன்று காப்பிரைட்ஸ். ஸோ இது 2மே வந்து உங்களுக்கு காப்பிரைட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போது பேன் கார்டு டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் அதில் ஷோ ஆகிடுச்சுன்னா அது ப்ராப்ளம், காப்பிரைட்ஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி பிளர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது. நமக்கு வீடியோ ஈஸியாக அப்லோட் ஆகி நல்லபடியாக ரீச் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ சம்மந்தமாக யாருக்காச்சும் டவுட் இருந்தால் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணவங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.